இன்னும் சொல்ல போனா மூத்தவங்க உட்கார்ந்து சொல்றேன், 2014 இந்த ஓபிஎஸ் எடப்பாடி ஆட்சியில எந்த சட்டமன்றம் மோடி தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பி தேர்வுகளிலே தமிழர் அல்லாத அனைத்து வடநாட்டு அதிகாரிகளும் சப் கலெக்டர் ஆகலாம், கோர்ட் ஆட்சியர் ஆகலாம், மேஜிஸ்ட்ரேட் ஆகலாம், கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரி ஆகலாம், நீதிபதி ஆகலாம், 25 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி ஆகலாம், டிஜிபிக்கு ஆகலாம். அப்பனா தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி தமிழ் பிள்ளைகளுக்கு யாருக்கும் தமிழ்நாட்டு அரசுல வேலை கிடையாது. எல்லாரும் இந்திக்காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறது திட்டம் போட்டான். அதை கண்டுபிடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியின் கரங்களிலே சொன்னேன், துணை முதலமைச்சரின் கரங்களிலே சொன்னேன், அன்பிடத்திலே சொன்னேன். அதுதான் தமிழகத்தின் வரலாற்று எழுத்துக்களில் பொறிக்கப்படுகின்ற தமிழக வேலை தமிழருக்கே என்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்த அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கின்ற திருத்த சட்டம். தமிழ் படிச்சிருக்கணும், தமிழ் எழுதி படிக்கணும், தமிழ் பேசணும். இது எல்லாம் தெரிஞ்சு 40 மதிப்பெண் தமிழ் எடுத்தாதான்டா தமிழின தலைவருடைய வாரிசு ஆட்சியிலே வேலை கிடைக்கும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை நிறைவேற்றியது திமுக ஆட்சி.